ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு நன்றியுடையவளாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. கொஞ்சம் திரும்பி பார்த்தீர்களானால் இந்த மாசமெல்லாம் அவர் நடத்தி வந்த வழிகள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானவை. நன்றியுடையவளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஆகிலும் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த நாளில் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவது நமக்கு நல்லது என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னவென்று கேட்டால், இந்த நிருபம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபம். ஆனா இதெல்லாம் வாசிக்கும் போது சிறைச்சாலையிலிருந்து இப்படிலாம் எழுத முடியுமா என்று யோசிப்போம். ஏன்னா சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்படிலாம் சொல்ற வார்த்தை சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷன் எழுதக்கூடியதா என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அவரை போல அந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களுக்கு சிறைச்சாலை மாத்திரமல்ல, எங்க இருந்தாலுமே அந்த சந்தோஷம், அந்த நம்பிக்கை, அந்த ஆசீர்வாதம், அந்த விசுவாசம் கண்டிப்பாய் காணப்படும். அவர்தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் ஆரம்ப வசனங்களை சொல்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. சிறைச்சாலையிலும் சொல்றார், உங்களுக்கு கிருபை உண்டாக கடவுது, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுது. அதுக்கப்புறம் 5 வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். உங்களுடைய ரட்சிப்புக்கு காரணம் இந்த ரட்சிப்பு நற்கிரியை, மனமாற்றம் நற்கிரியை, அபிஷேகம் ஒரு நற்கிரியை, கிறிஸ்துவுக்கு என்று வாழ்கிற வாழ்க்கை ஒரு நற்கிரியை. உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்று கேட்டால், உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், உங்களில் நற்கிரியை ஆரம்பிச்சுட்டு பாதியில விட்டுட்டு போறவர் இல்ல. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், கர்த்தருடைய வருகை பரியந்தம் அந்த நற்கிரியில உங்களை நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம், இந்த பிள்ளைய கர்த்தர் தெரிஞ்சிட்டாரே, இந்த பிள்ளையில கர்த்தர் நல்ல கிரியை தொடங்கிட்டாரே, அந்த பிள்ளை எனக்கு முதல்ல தெரியுமே, எப்படி இருந்த பிள்ளை இல்ல, எப்படி மாறிட்டாங்களே, இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த குழந்தை நற்கிரி, உங்களுடைய வாழ்க்கையில் நற்கிரியை ஆரம்பிச்சிட்டாரே. நற்கிரியை ஆரம்பித்தவர் பாதியில் விட மாட்டார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார். எதை நடத்தி வருவார்? அந்த நற்கிரியை நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சந்தோஷம் ஊழியக்காரனுக்கு, விசுவாசிகளை குறித்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இந்த நாளிலே சபையார் யாவருக்கும், இதை கேட்கிற யாவருக்கும் கட்டளையிடுவார். உங்களிலே நற்கிரிகளை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை நடத்தி வருவார் என்று உங்களை குறித்து நான் நினைக்கும் போதெல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் அமைவதாக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே நற்கிரிகளை ஆரம்பித்திருக்கிறீர். அந்த நற்கிரிகளில் நாங்கள் சோர்ந்து போகாமல், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள் சொன்னது போல எங்களுக்குள்ளே நீர் நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறீர். அந்த நற்கிரிகள் தொடர, கிறிஸ்துவின் நாள் பரிந்தும் தொடர உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் உங்களை அப்படியே நடத்தி வருவாராக. God bless you abundantly again and again and again and again.